ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து அந்த நியூ இயர்க்கு முன்னாடி அந்த நியூ இயர் வரைக்கும் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விலாக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த டிசம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்து போவேன். போகாமல் இருந்ததே கிடையாது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ கண்டிப்பாக ஏதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். ஒன்றும் ஆஃபீஸோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட இது மாதிரி ஏதாவது கண்டிப்பாக அமையும். இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் கூட ஏன்னா போகக்கூடிய சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் போக முடியுமான்னு கூட தெரியல. அப்படி தான் இருந்தது. திடீர்னு எங்கள் மாமி எங்கள் அம்மா எல்லாரோடையும் ஃபேமிலியோட திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. அதை ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நம்ம நினச்சா மட்டும் முடியாது, சுவாமி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த காஞ்சிபுரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஊர். எங்கள் அம்மா வந்து ஒர்க் பண்ண ஊர் அது. நிறைய கோயில்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக எனக்கு என்னமோ அந்த ஒரு கனெக்ஷன் அந்த காஞ்சிபுரத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். ஸோ ஒரு நியூ இயர்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி அந்த வீக் வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி மடத்துக்கு போயிட்டு சங்கராச்சாரியார் அந்த இதுக்கு போயிட்டு சுவாமிக்கு போய் நேவேதியெல்லாம் பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனோம். பயங்கரம் கூட்டங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் அந்த வீக் இல்லையா, அதனால் அந்த வீக் அந்த தொடர்ந்து ஏதோ நிறைய லீவ்லாம் வந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர கூட்டம். எங்களால் பார்க்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் போனது வந்து ஒரு 5 மணிக்கு போனோம். ஒரு 7 o'clock வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்களால் அந்த கூட்டத்தில் பார்க்கவே முடியலை. திடீர்னு வந்து அந்த இது என்ட்ரன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸை திடீர்னு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால திறந்து விட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக போய் அன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து சந்தனக்காப்பு பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் எப்போதுமே அந்த அம்மன் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அன்றைக்கி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பற்றி நான் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி பொட்டிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமைஸ்டு பண்ணி இப்போ வந்து நிறைய பேட்டர்ன் மீஷோ நிறைய ஆப் இதிலலாம் வந்து வந்துருச்சு. பட் நான் வாங்கும்போது அப்போ தான் இன்ட்ரோ பண்ணது. பட் இப்போ தான் என்னால் நியூ இயர்க்காக வச்சு நான் போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஷால், அதுக்கப்புறம் டசல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நல்ல ஃப்ளேர் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு என்ன ஃபேவரெட்னா இது மாதிரி பெல்ட்டும் வந்து வருது. அவ்வளோ அழகாக கிராண்டாக நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி இது மாதிரி ரிசப்ஷனுக்குலாம் கூட நம்ம வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து மொதல் நாள் 31 டிசம்பர் வந்து இந்த தடவை வந்து காளிகாம்பாள் கோவிலுக்கு போகிறதுக்கான இது எல்லாமே எதுவுமே பிளானே இல்லைங்க. நிறைய கோவிலுக்கெலாம் இப்போ போகிறேன் அப்படின்னா அது தானாக அமையிற ஒரு விஷயம். எதுவுமே பிளான் பண்ணி போகிறது கிடையாது. அமையும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே போகிறது தான். ஸோ 31 நைட்டு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து திருப்பி நியூ இயர்க்கான செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய குழந்தைங்க ஒரு 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களே நிறைய ஸ்டால்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்தும் ஸ்டால் வந்து வந்துச்சு. நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம் நிறைய ஸ்டால் வந்து அந்த எப்போதுமே இந்த 31 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே களைக்கட்டும். அவ்வளோ பேரும் வந்து கீழே வந்துடுவாங்க. குழந்தைங்க வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க எல்லாருமே. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் வீட்டில் இந்த வாட்டி 2 பேருமே ஆடலை. ஸோ அந்த மிலிட்ரி அந்த என்சிசியில் இருக்கிறதுனால அந்த மிலிட்ரி ட்ரைனிங் போகிறதுனால அந்த ஹேர்லாம் கட் பண்ணதுனால ஸ்ரீலாம் வரத்துக்கே எனக்கு எடுக்காத வீடியோலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் என் கூட வரும்போதே. பட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்போதுமே அந்த 31 நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்டேஜ் போடுவாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு டிஜே நைட்னா பக்கா டிஜே நைட்டாகவே இருக்கும். நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக சாங்கு அவ்வளோ சூப்பரான பீப்புளெலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஷோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டு இருக்கும். நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு அந்த 12 மணிக்கு ரீச் ஆகிற வரைக்கும் இந்த 11 to 12 அந்த 1 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு மேலேயே 10 to 12 நினைக்கிறேன் பாட்டு போட்டு ஓப்பன் ஃபோரமில் எல்லாருமே பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அப்போது அந்த மினிட் நெருங்க நெருங்க நிறைய வெடிலாம் வெடிச்சு கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கேக்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த 12 o'clock வந்து ரொம்ப ரொம்ப இந்த வாட்டி வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் நைட்டு படுத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி ஆயிடுச்சு. ஸ்டாலில் நிறைய பிரியாணி கடை அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க.
அது மறுநாளைக்கு மார்னிங் வந்து வடபழனி கோவிலுக்கு இது வந்து நான் ரெகுலராக போகிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வருஷமாக போயிட்டுருக்கேன் நான். வடபழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு நான் கண்டிப்பாக போவேன். எப்போதுமே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8, 9 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு 4 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு ரீச் ஆனேன். 4:30 மணிக்கே வந்து கிட்டத்தட்ட அந்த தெரு முனைய தாண்டிடுச்சு கூட்டம். அவ்வளோ இருந்தது. ஏன்னா, அந்த முருகன் இந்த இப்போ சமீபம் 2, 3 வருஷமா பயங்கர கூட்டமா இருக்கு கோவில்ல. ஏன்னா, அந்த நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் தங்க காசால அலங்காரம் வந்து இந்த முருகனுக்கு வந்து நடக்கும். அதனால கண்டிப்பா வந்து பார்க்கறதுங்கிறது கிடைக்காது. அன்னைக்கு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்தது. ஏன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? நம்ம கோவில்லாம் போயிட்டு அதுவும் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஜே நியூஸ்லேருந்து திடீர்னு ஒரு இன்டர்வியூ. மேம் வெயிட் பண்ணி இந்த முருகன் கோயில பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. நீங்க எத்தன வருஷமா வரீங்க? என்ன பண்றீங்கன்னு அந்த இன்டர்வியூ வந்து அன்னைக்கு வந்து ஜே நியூஸ்ல வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பிங்க. ஏதோ ஒரு விஷயம் நியூ இயர் அன்னைக்கு நல்லது நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லையா? அன்னைக்கு எனக்கு கிடைச்சது. ஸோ கண்டிப்பா இந்த நியூ இயர் நீங்க நல்லா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல